வணக்கம். சக்கப்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் சக்கப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2, 3 வாட்டியாக சக்கப்பழம் வாங்கி நல்லாவே இல்லை. சக்கையை கட் பண்ண சொலையெல்லாம் வெள்ளையாக இருக்குது. அந்த சக்கை சொலையோட எதெல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும், இனிப்பே இருக்காது. ஆனால் நாங்கள் அதை வீணாக்கவும் மாட்டோம். சக்கைன்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால் அது எப்படி இருந்தாலுமே சாப்பிட்ருவோம். ஆனாலும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். நம்ம எப்படி இப்படிலாம் சக்கப்பழம் சாப்பிட்ருக்கோம், ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சக்கப்பழம் வாங்கி கொடுக்க முடியலேன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சக்கப்பழம் கிடச்சிருக்கு. சக்கை சொலையெல்லாம் நல்லா மஞ்சளாக நல்ல திக்காக கட்டியாக இருந்தது. அந்த இதெல்லாம் இனிப்பும் ஓவர் இனிப்புலாம் சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் வாங்கின சக்கைக்கு இந்த இனிப்பு எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் இருந்தது. நான் எப்போ சக்கை கட் பண்ணாலும் பீஸ் போட்டு நடுவில் உள்ள தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துருவேன். அவங்க தான் அதுலேருந்து பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் மாமிக்கு நான் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுத்தா பிடிக்காது. அவங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி கொடுக்கவே மாட்டேன். நடுவில் உள்ள தண்டை கட் பண்ணி அது சக்கையிலேருந்து ஒவ்வொரு சொலையாக பிச்சு உள்ளேருந்து கொட்டையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுப்பேன். பிள்ளைங்க அழகாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. நானும் என் பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம தான் கேட்க மாட்டோமே, வழக்கம் போல் நான் இதையும் கேட்க மாட்டேன். எனக்கு அது என்னமோ ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி இருக்கும். சக்கே அதிலேருந்து பிச்சு சாப்பிட்றதுல அப்படி அவங்க என்ன கஷ்டப்பட்டு போகிறாங்க. அப்படி கொடுக்குறதுல என்னென்னா எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்குமா, அப்போ வேகமாக சாப்பிடுவாங்க. சரியாக சவைக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலத்தை பாத்ரூமில் போய் பார்த்தாச்சுன்னா எல்லாம் முழுசாக அங்கே இருக்கும். அப்புறம் சக்கை சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லையே. நம்ம எடுத்து சாப்பிட ஈஸியாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு அது 4 கடி கடிச்சிட்டு அப்படியே ஒழுங்கிடுவாங்க. அது பொறுமையாக சவைச்சி சாப்பிட்டோம் அப்படிலாம் அவங்களுக்கு தோணவே தோணாது. அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆகவே மாட்டேன். கரும்பு வாங்கினாலும் இதே கதை தான். மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை, நான் போகும்போதும் வரும்போதும் இதை கட் பண்ணி கொடுக்க வேண்டியது நான் பிள்ளைகள் ஈஸியாக சாப்பிடுங்களா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.